Hi all, myself Harsha, AWS Cloud Engineer. AWS 4 days bootcamp ஓட day 2 sessionல இருக்கும். So last sessionல நம்ம cloudனா என்ன and AWSனா என்னன்ற complete overview பார்த்திருப்போம். And today day 2 sessionல EC2 Elastic Compute Cloudனா என்ன, EC2 எப்படி மேனேஜ் பண்றது and server எப்படி ஹோஸ்ட் பண்றது, இத பத்தின டீப் ஓவர்வியூ டுடே செஷன்ல பார்க்கலாம். So let's start. கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எப்படி ஒரு சர்வரை வந்து கிரியேட் பண்ணலாம், டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போறோம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம், ஒரு வெப்ல நம்ம எல்லாருமே வந்து வெப் அப்ளிகேஷன் நிறைய வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பேக் எண்ட்ல எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ எப்படி அதெல்லாம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, எப்படி அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, ஆன் பிரமிஸ்ல மெயின்டைன் பண்றாங்களா, கிளவுட்ல மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்ற ஐடியா இருக்கா? ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து ஒரு வெப்சைட், இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூகுள்ல எடுத்துக்கோங்களேன். கூகுள் வந்து பேக் எண்ட்ல எப்படி வந்து ரன் ஆகுது, நம்ம கூகுள வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகும். ஐ திங்க் நவ் ஸ்கிரீன் இஸ் ஷேரிங். ஆயிஷா, டிஎஸ்ல மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் டிஎஸ்? ஓகே கைஸ். ஸோ அவங்களோட கூகுள்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அவங்களோட லைக் சர்ச் இன்ஜினா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படின்னா, லைக் நீங்க ஏதாவது ஒன்று சர்ச் பண்றீங்க, அது ஃபர்ஸ்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து எங்க போய் ஹிட் ஆகுதுன்னா கூகுளோட சர்வர்ல தான் போய் ஹிட் ஆகுது. ஸோ அந்த சர்வரை வந்து எப்படி அவங்க கிரியேட் பண்றாங்க, எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத நம்ம டுடே பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஓன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு சர்வரை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சர்வர்லயே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ல இப்போ நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ அது என்னென்ன சர்வர்? டேட்டாபேஸ் சர்வர். குட். வெங்கட், குட். டேட்டாபேஸ் சர்வர். ஓகே. ஸோ டேட்டாபேஸ் சர்வரை நம்ம எது கூட கனெக்ட் பண்ணுவோம்? டேட்டாபேஸ் சர்வரை வந்து நம்ம அப்ளிகேஷன் சர்வர் கூட கனெக்ட் பண்ணுவோம் அண்ட் நம்ம ஃப்ரண்ட் எண்டை வந்து வெப் சர்வர் கூட கனெக்ட் பண்ணுவோமா? ஓகே, குட். குட் கைஸ், குட். ஸோ அந்த வெப் சர்வரை இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி ரன் பண்றோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஆன் பிரமிஸ்ல வந்து ஹார்ட்வேரா இருக்க சர்வரை வந்து நமக்கு ஏடபிள்யூஎஸ்ல வந்து விர்ச்சுவலா வந்து தராங்க. ஓகே. அந்த விர்ச்சுவல் சர்வரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ண போறோம் அப்படின்றது தான் டுடே செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல ஏடபிள்யூஎஸ் கன்சோல் எப்படி இருக்கும், அந்த கன்சோல் எப்படி ஆக்சஸ் பண்றது, எந்தெந்த சர்வீஸ்லாம் வந்து நமக்கு ஃப்ரீ டயரா ப்ரொவைட் பண்றாங்க அத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ ஆல்ரெடி எஸ்டர்டே செஷன்ல நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 மந்த்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா சர்வீஸ்க்கும் வந்து ஃப்ரீ டயரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மந்த்ஸ் ஃப்ரீ டயர் ஆப்ஷன்ல நமக்கு
ஒரு சில சர்வீஸ் மட்டும் தான் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? லைக் இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் இந்த மாதிரி ஒரு சில சர்வீஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஃப்ரீ டயர்ல வந்து கவர் ஆகுது. ஓகே. அண்ட் அதிலேயே ஒரு சில சர்வர்ஸ் எப்பயுமே வந்து நமக்கு ஃப்ரீயா தான் வந்து கவர் ஆகுது. ஒரு சில சர்வீஸ்லாம் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஃப்ரீயா வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டயர் ஆப்ஷன் தெரியணும். எந்தெந்த சர்வீஸ்லாம் வந்து ஃப்ரீ டயரா இருக்கா? இந்த சர்வீஸ நான் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. AWS ஃப்ரீ டயர்ன்னு நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். அதுல போயிட்டு அந்த சர்விஸ வந்து எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணா அது ஃப்ரீ டயர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டுடே சர்வர வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த சர்வர வந்து ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு 750 ஹார்ஸ் வரைக்கும் தான் வந்து அந்த சர்வர் வந்து நமக்கு அண்டர் ஃப்ரீ டயர்ல வரும். ஸோ மோர் தென் 750 ஹார்ஸ் வந்து நீங்க உங்க சர்வர ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஆப்வியஸா உங்களுக்கு வந்து 1 ஹார்க்கு ஒன்ஸ் வந்து காஸ்ட் ரெய்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதே மாரி ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு 5 ஜிபி வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அப் டூ 5 ஜிபி நீங்க ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு காஸ்ட் வந்து ரெய்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஷூர். நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வெப் சர்வர்னா என்ன? அப்ளிகேஷன் சர்வர்னா என்னன்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இப்ப ஃப்ரீ டயர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃப்ரீ டயர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம AWSல கன்சோல் எப்படி இருக்கும்? அந்த கன்சோல்ல போயிட்டு நம்ம எப்படி சர்விசஸ ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ AWS மேனேஜ்மென்ட் கன்சோல்ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு AWS அஃபிஷியல் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதுல போயிட்டு சைன் இன் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரூட் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் காட்டும். அதுல உங்க மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா, உங்க AWS அக்கவுண்ட்க்கு ரீடைரக்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த AWS அக்கவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் வந்து நம்ம வொர்க் பண்ண போறோம். ஸோ உங்களோட கன்சோலுமே வந்து இப்படி தான் இருக்கும். இந்த லே அவுட்ட என்னன்னு சொல்வாங்கன்னா, கன்சோல் அப்படின்னு சொல்வாங்க. கிளியரா? ஃபைன். ஸோ இதுல லெஃப்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா, சர்விசஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த சர்விசஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன AWS வந்து என்னென்ன டைப் ஆஃப் சர்விசஸ் வந்து புரொவைட் பண்றாங்களோ, அதோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இங்க சர்ச் பார் குடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுக்கு எந்த சர்விசஸ வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்களோ, அந்த சர்விசஸோட நேம வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு அந்த சர்விஸ் விசிபிளா இருக்கும். அதுல போயிட்டு நம்ம சர்விஸ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அண்ட் அப்படியே நீங்க ரைட்ல வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரீஜியன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நவ் நம்ப ரீஜியன்ஸ்னா என்ன? அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னா என்ன? அப்படின்றத பார்க்கலாம். ஓகே காய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து AWSல வந்து ரீஜியன்ஸ்னா என்ன? அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னா என்ன? ஏன் AWSல வந்து குளோபலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்கன்றத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஸோ AWS என்ன பண்றாங்க அப்படின்னா, 33 கரண்ட்டா வந்து 33 ரீஜியன்ஸ்ல அவங்களோட டேட்டா சென்டர்ஸ வந்து
மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க எந்த ரீஜியன்ல இருந்து வேணா உங்க AWS கிளவுட வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ உங்க AWS நீங்க ஆக்சஸ் பண்றதுனால, இப்போ இஃப் இன் கேஸ் AWS ஓட டேட்டா சென்டர் வந்து வேற ஏதோ ஒரு ரீஜியன்ல இருந்து நீங்க இந்தியால அத ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வரலாம். அண்ட் உங்களோட சர்வர் வந்து ஏதாவது டவுன் ஆகலாம். ஸோ, அதனால உங்களால AWS கிளவுட் வந்து யூஸ் பண்ண முடியாம போலாம். ஸோ, இந்த இஷ்யூலாம் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் மல்டிபிள் ஜோன்ஸ்ல வந்து AWS வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ, கரண்ட்லி நம்ம இந்தியால வந்து டோட்டலா வந்து 2 பிளேஸ்ல வந்து AWS டேட்டா சென்டர்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ஒரு பிளேஸ் வந்து மும்பை அண்ட் இன்னொரு பிளேஸ் வந்து ஹைதராபாத். ஓகே. ஸோ இந்த 2 ரீஜியன்ஸ்லயும் 3 டேட்டா சென்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம அந்த ரீஜியன்ஸ எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த ரீஜியன்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளையண்ட் வந்து யுஎஸ்ஏல இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, நீங்க இந்தியால இருந்தே உங்க ரீஜியன வந்து செட் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த ரீஜியன் வேணுமோ அந்த ரீஜியன செட் பண்ணிட்டு, அதுலருந்து நீங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, வெர்ஜீனியா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வெர்ஜீனியான்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரீஜியனுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த ரீஜியன்ல போய் நீங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ரீஜியன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீஜியன்ல டோட்டலா வந்து ஒரு 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ரீஜியன்ல பண்ற வொர்க் எல்லாமே அந்த 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இட் மீன்ஸ் டேட்டா சென்டர்ஸ். அந்த 6 டேட்டா சென்டர்ஸ்லயும் போயிட்டு உங்க வொர்க் எல்லாமே ஸ்டோர் ஆக போகுது. ஓகே. ஓகேவா கைஸ்? இப்ப அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னா என்ன? ரீஜியன்ஸ்னா என்னன்னு கிளியரா இருக்கா? ஸோ கிரண், ரீஜியன் இஸ் நத்திங் பட் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம்? இந்தியால இருக்கோம். ஸோ இந்தியா அந்த பிளேஸ தான் வந்து ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்னு எத சொல்றாங்கன்னா, இந்தியால 2 பிளேஸ்ல வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குல்ல, அத தான் வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. டேட்டா சென்டர்ஸ தான் வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க. அண்ட் இந்த பிளேஸ், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ரீஜியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஏன் அந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னா, ஓகே. ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து டேட்டா சென்டர்ஸ். ஓகே. இப்போ உங்களோட டேட்டாஸ் வந்து இந்த ரீஜியன்ல இருந்து எந்த பக்கத்துல இருக்க அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோர் ஆகும். இஃப் இன் கேஸ் இப்போ லாஸ்ட் டிசம்பர்ல நமக்கு வந்து ஃப்ளட் வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளட்ல வந்து என்ன ஆச்சுன்னா, ஏசியா பசிபிக் மும்பையோட அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல சம் கிராஷ் வந்து நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அத நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோனான ஏசியா பசிபிக் ஒசாகா என்ற பிளேஸ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எதுக்குன்னா, ஃபால்ட் டாலரன்ஸ் நடக்கும்போது நம்ம டேட்டாஸ ரெக்கவர் பண்ணிக்க தான் வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ கரண்ட்லி AWS வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் 108 அவைலபிலிட்டி ஜோன்ஸ மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. இப்ப கிளியரா? ஏன் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குன்னு? ஸோ அந்த 4 டேட்டா சென்டருக்கு உங்ககிட்ட காஸ்ட் வாங்க மாட்டாங்க. அந்த டேட்டா சென்டர மெயின்டெயின் பண்ற AWS அத பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ டேட்டாஸ நீங்க சேவ் பண்ண மாட்டீங்க. பிருந்தா, டேட்டாஸ நீங்க சேவ் பண்ண மாட்டீங்க. நீங்க எந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல இருந்து உங்களோட சர்வீஸ வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ, ஸோ நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல தானாவே டேட்டாஸ் எல்லாமே ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் இன் த சென்ஸ் தானாவே வந்து பேக்கப் ரெக்கவரிக்காகவும், பேக்கப்காகவும் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து
மத்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லயும் போயிட்டு சேவ் ஆகும். ஓகே. பிருந்தா. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் ரீஜியன்ஸோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் குள்ள போயிடலாம். எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. சோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருக்குள்ள போலாம். இப்ப எப்படி நம்ம ஏடபிள்யூஎஸ் பூட் கேம்ப் படிக்கிறோமோ, இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் பத்தி உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் வேணும், நெறைய தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணணும்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு எங்க இருந்து எத ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சோ நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. சோ இது வந்து ஃபீஸ்லாம் இல்ல. 80,000 ரூப்பீஸ்க்கான கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஆக்சஸ்ல அதுக்கான லிங்க் வந்து என்கிட்ட இருக்கு. சோ அத நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த லிங்க் வேணுமா? லிங்க் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. சோ அந்த லிங்க்ல வந்து நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சர்டிஃபைடு ஏடபிள்யூஎஸ் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, எஸ்டர்டே நெறைய பேர் வந்து மோர் தென் 1,00,000லாம் வந்து எதிர்பார்த்தீங்க. சோ அந்த மாரி உங்களுக்கு சேலரி இன்கிரீஸ் பண்ணி வேணும் அப்படின்னா, நம்ம சர்டிஃபைட் கிளவுட் டெவலப்பரா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். சோ அந்த மாதிரி நம்ம சர்டிஃபைட் கிளவுட் டெவலப்பர் ஆகறதுக்கு என்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு. சோ அந்த கோர்ஸ்ல நீங்க எங்க வந்து எங்கருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அது எப்படி அந்த சர்டிஃபிகேஷன கிளியர் பண்ணலாம்? அப்படின்றது எல்லாமே அந்த கோர்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் பத்தி இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ, அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த கோர்ஸ்ல இருக்கு. அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஆப்வியஸா அந்த கோர்ஸ் வந்து பெய்ட் இல்ல, ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகே காய்ஸ். இப்ப எஸ் சொன்ன எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அந்த அதுக்கான ஆக்சஸ் லிங்க் வந்து அந்த மெட்டீரியலுக்கான ஆக்சஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப நம்ம நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம்.
ஒரு 1/2 அன் ஹவர்ல உங்களுக்கு அந்த லிங்க் வந்து எல்லாருக்கும் பெர்சனலாவே வந்து நான் சென்ட் பண்றேன். ஓகே. ரீஜியன்ஸ ரெயின் அஃபெக்ட் பண்ணா கிராஷ் ஆனா அவைலபிலிட்டி ஜோன்ஸும் அஃபெக்ட் ஆகுமா? ஸோ ரீஜியன்ஸ் இன் தி சென்ஸ் நீங்க எங்க இருக்கீங்களோ, அந்த பிளேஸ தான் வந்து ரீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்தியால இருக்கிறதுனால, இந்தியான்றது ஒரு ரீஜியன். ஓகே. ஸோ அந்த ரீஜியன்ல மும்பைலயும் சரி, ஹைதராபாத்லயும் சரி அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து இருக்கு. அத வந்து டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து ரீஜியன் அஃபெக்ட் ஆனா டேட்டா சென்டர் அஃபெக்ட் ஆகுமா? அப்டின்ற கான்செப்ட் கிடையாது. அந்த பிளேஸ்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் டாலரன்ஸ் நடந்துச்சுன்னா, ஆஃப் கோர்ஸ் அது உங்களோட அவைலபிலிட்டி ஜோன்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். லிங்க் கண்டிப்பா உங்களுக்கு 1/2 அன் ஹவர்ல கிடைக்கும். இப்ப நம்ம செஷன்க்குள்ள போலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி, ஒரு சர்வர எப்படி கிரியேட் பண்ணணும், பேக் எண்ட்ல வந்து வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த AWS கன்சோலா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி Google குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க ரன் ஆகுது? நான் ஏன் வந்து Google அப்படின்னு போட்ட உடனே, எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சர்ச் இன்ஜின் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ரன் ஆகுது? இதெல்லாம் எப்படி சர்வர் வந்து கனெக்ட் பண்ணுது? அப்படின்றத அந்த சர்வர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம டுடே செஷன்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட AWS கன்சோல்குள்ள வந்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு EC2 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்ப நம்ம பார்க்கிறது EC2ன்றது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஸோ இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்ன்றது தான் நமக்கு விர்ச்சுவல் சர்வரா ஆக்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆன் பிரமிஸ்ல எப்படி வந்து நீங்க ஹார்ட்வேர் சர்வர்ல நம்மளோட வெப்சைட்ட வந்து டெப்ளாய்மென்ட் பண்றோமோ, அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல இந்த சர்வர் வந்து நமக்கு ஹார்ட்வேரா பட் விர்ச்சுவலா ரன் ஆக போகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த EC2க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ரிசோர்ஸஸ்ல இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு காட்டுது. நம்ம EC2வ என்னன்னு சொல்வோம்? விர்ச்சுவல் சர்வர் அப்படின்னு சொல்வோம். ஸோ அதோட இன்னொரு நேம் தான் வந்து இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் இன் தி சென்ஸ் டெக்னிக்கல் நேம தான் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு காட்டும். லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன காட்டுதுன்னா, உங்க இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேம் வைக்க சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃப்ரண்ட் எண்ட மட்டும் கனெக்ட் பண்ண போறேன். இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்னோட ஆர்கனைசேஷன்ல என்கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் கோட மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஓகே. அது ஒரு அப்பாச்சி சர்வர்ன்னு வச்சுக்கலாம். அந்த சர்வர எனக்கு அந்த கோட எனக்கு டெப்ளாய்மென்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த டெப்ளாய்மென்ட் ப்ராசஸ்க்கு எனக்கு ஒரு சர்வர் இருந்தா மட்டும் தான் டெப்ளாய்மென்ட் பண்ண முடியும். அதனால அந்த சர்வர நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது நான் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு பண்றதுனால, அந்த சர்வர வந்து நான் வெப் சர்வர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு என்ன காட்டுதுன்னா, எந்த OSல வந்து எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு காட்டுது. ஓகே. OS இன் தி சென்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம்? கிளவுட் வந்து விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து ரன் ஆகுது. விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ல தான் ரன் ஆகுது அப்படி சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு மெஷின்ல மல்டிபிள் OS ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ இப்ப நம்ம சர்வருக்கு நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னா, லினக்ஸ் மெஷின வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ சர்வர வந்து நம்ம லினக்ஸ் மிஷின்ல மட்டும் தான் ரன் பண்ணணும்னா இல்ல. மேக் OS, உபுண்டு, விண்டோஸ் இந்த மாரி எல்லா OSலயுமே நம்ம எந்த OSல வேணா ரன் பண்ணிக்கலாம். கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகே. இப்ப நான் வந்து உங்களுக்கு லினக்ஸ் மிஷின்ல எப்படி ரன் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ லினக்ஸ் மிஷின் குடுத்த உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லினக்ஸ் மிஷின வந்து Googleலருந்து டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்ணும்போது, உங்களோட லேப்டாப்புக்கு ஏத்த மாரி 34 பிட், 64 பிட் பார்த்து டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதே மாரி என்னோட சர்வர் வந்து எந்த பிட் கான்ஃபிகரேஷன்ல பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அத வந்து நம்ம பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டில பார்த்தீங்கன்னா, 2 கான்செப்ட் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து SSD குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து நார்மலா வந்து
64 பிட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டிய நான் சூஸ் பண்றேன். இஃப் இன் கேஸ் நான் ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இல்லாம, வேற ஏதாவது டிரைவர சூஸ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் ரன் ஆச்சு அப்டின்னா, எனக்கு காஸ்ட் ரெய்ஸ் பண்ணுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி ஆப்ஷனே குடுத்துக்கிறேன். கண்டிப்பா நம்ம லினக்ஸ் மெஷின் ரன் பண்ணி முடிச்சுட்டு, விண்டோஸ்லயும் எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லினக்ஸ் மெஷின்ல ரன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இதுல என்ன பண்றேன்னா, ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி ஆப்ஷன வந்து குடுத்துக்கிறேன். இப்போ என்னோட சர்வர்ல நான் ஏதாவது ஒரு பேக்கேஜ இன்ஸ்டால் பண்றேன் அப்டின்னா, அந்த பேக்கேஜ் வந்து 64 பிட் கான்ஃபிகரேஷன்ல நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்ற ஆப்ஷன் என்னன்னா, உங்க சர்வர் ஆப்வியஸா என்ன பண்ண போது, ரெக்வெஸ்ட் எல்லாமே சேவ் பண்ணி, இல்ல உங்க டேட்டாஸ ஏதோ ஒரு டேட்டாவ வந்து டெம்பரவரியா வந்து வெப் சர்வர் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த டெம்பரவரியா ஸ்டோர் பண்றதுக்கு, உங்க சர்வர் வந்து ரன் பண்றதுக்கு, நமக்கு வந்து மெமரி ஆப்டிமைசேஷன் வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பிசிய வந்து உங்க வீட்ல பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பிசி பில்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? மெமரி அண்ட் சிபியூ வேணுமா? ஸோ அந்த மெமரி அண்ட் சிபியூ ஆப்டிமைசேஷன்க்காக தான் இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர வந்து உங்க பிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட வொர்க் லோடுக்காக இப்போ ஃப்ரீ டயர் ஆப்ஷனே வந்து குடுத்துக்கிறேன். இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி ஆப்ஷன வந்து குடுக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து டி சீரிஸ், எம் சீரிஸ், சி சீரிஸ் அப்படின்னு நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்க ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி. இப்ப நான் வெறும் சிம்பிள் வெப்சைட்ட தான் ரன் பண்ண போறேன். ஸோ சிம்பிள் வெப்சைட்ட ரன் பண்றதுனால, ஐ வில் கோ ஃபார் டி சீரிஸ். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து ரன் பண்ண போறீங்க உங்க சர்வர்ல அப்டின்னா, நீங்க அப்போ சி சீரிஸ் அப்டின்ற ஒரு ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி சீரிஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆப்ஷன்லாம் குடுத்தீங்க அப்டின்னா, உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஹை ஸ்பீடா இருக்கும். வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. அண்ட் நீங்க யூ சீரிஸ் சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, மெமரி ஆப்டிமைசேஷன்க்கு மட்டும் சூஸ் பண்ற மாரி. இப்ப நம்மளோட வெப்சைட் வந்து நார்மலா தான் டெப்ளாய்மென்ட் பண்ண போறதுனால, என்னோட சர்வருக்கு நான் ஒரு சிபியூ இருக்க மாரி அண்ட் 1 ஜிபி மெமரி இருக்க மாரி மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த கான்செப்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் தேன் தட் நீங்க வேற ஏதாவது ஃப்ரீ டயர் இல்லாம சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து காஸ்ட் ரெய்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து கீ பேர் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கீ பேர் இன் த சென்ஸ் நம்மளோட சர்வர வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆர் நம்ம சர்வருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்டின்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு லாக் மாதிரி வந்து இந்த கீ பேர் வந்து வொர்க் ஆக போது. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கிரியேட் அ நியூ கீ பேர்ன்னு குடுக்குறோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்ன்னு ஒரு கீ பேர கிரியேட் பண்றேன். ஸோ இங்க வந்து டாட் பெம் அண்ட் டாட் பிபிகே ஆப்ஷன் இருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க டாட் பெம் குடுத்தீங்க அப்டின்னா, உங்க ஃபைல வந்து நீங்க டைரக்ட்டா வந்து கன்சோல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். டாட் பிபிகே ஃபார்மட்ல குடுத்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டில கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ கீப்பர் அப்டின்னா என்னன்றது இன்னும் கிளியரா புரியணும் புரியணும் அப்டின்னா, இப்போ உங்களோட சர்வர் வந்து GUIல சர்வர நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த சர்வர்ல வேற யாரோ ஒரு டெவலப்பர் வந்து டெப்ளாய்மென்ட் ப்ராசஸ் பண்ண போறாரு. அப்போ நம்மளோட சர்வரோட ஃபுல் ஆக்சஸ வந்து அவங்களுக்கு குடுக்க வேண்டாம்.
இந்த மாரி கீபேர் லாகின் நீங்க பண்ணீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி மாரி. இந்த கீபேர் லாகின் வந்து ஒரு பாஸ்வேர்ட் மாரி இந்த இடத்துல ஆக்ட் ஆக போது. ஸோ இந்த கீபேர் லாகின் நம்ம கிரியேட் பண்றதுனால, நமக்கு 2 கீஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒண்ணு பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ. ஸோ பப்ளிக் கீ எங்க இருக்கும்னா, AWS அக்கவுண்ட்குள்ள ஒரு லாக் மாதிரி இருக்க போது. பிரைவேட் கீ வந்து என்கிட்ட இருக்க போது. இப்போ என்னோட சர்வர வேற யாராவது ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அந்த பிரைவேட் கீய அவங்க இருந்தா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ கீபேர்னா என்னன்றது கிளியரா? ஓகே. ஒன்ஸ் மோர். ஸோ கீப்பேர் இன் த சென்ஸ், கீப்பேர் வந்து உங்களோட உங்களோட ஒரு லாக் மாரி வொர்க் ஆக போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல வந்து நீங்க எல்லாரையுமே வந்து உள்ள விட மாட்டீங்க. கரெக்ட்டா? நீங்க இல்லாதப்போ உங்க வீட்ல எல்லாரையுமே நீங்க உள்ள விட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு லாக் போட்டு போவீங்கல்ல? அதே மாரி நம்ம சர்வர்ல என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு லாக் மாதிரி வந்து 2 ஒரு கீய வந்து கிரியேட் பண்றாங்க. நான் இப்போ இந்த கிரியேட் பண்ண கீல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, பிரைவேட் கீ, பப்ளிக் கீன்னு 2 இருக்கு. ஸோ பப்ளிக் கீ எங்க இருக்கும்னா, AWSல இருக்கும். அதாவது உங்க வீட்ல நீங்க ஒரு லாக் மாதிரி போட்டிருக்கீங்க. அதுதான் வந்து பப்ளிக் கீயா வொர்க் ஆக போது. ஸோ பிரைவேட் கீ வந்து என்கிட்ட இருக்க போது. நான் கிரியேட் நியூ கீப்பேர் குடுத்து, கீப்பேர் கிரியேட் ஆன உடனே, எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோட பிரைவேட் கீ வந்து டவுன்லோட் ஆச்சு. ஸோ இப்ப நான் டெஸ்ட் 3 அப்படின்ற ஒரு கீய வந்து கிரியேட் பண்ணேன். அந்த கீ எனக்கு என்ன ஆச்சு, இந்த இடத்துல டவுன்லோட் ஆயி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாராவது என்னோட என்னோட சர்வர ஆக்சஸ் பண்ண போறாங்க. அதாவது என்னோட வீட வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன், இந்த கீய குடுத்து தான் ஓப்பன் பண்ணுவேன். இஃப் இன் கேஸ் இந்த கீ இல்லன்னா, வேற யாரும் என்னோட சர்வர வந்து ஆக்சஸே பண்ண முடியாது. இப்ப கிளியரா? ஸோ பப்ளிக் கீ யார்கிட்ட இருக்கு? AWS க்குள்ள இருக்கு. அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள பப்ளிக் கீ ஸ்டோர் ஆயிருக்க போது. பிரைவேட் கீ நம்ம கிட்ட இருக்க போது. இப்ப இந்த கீப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு கிளியரா? யாஹ்! என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் கான்செப்ட் தான். டன். ஓகே காய்ஸ். ஃபைன். ஸோ நம்ம லாஸ்ட்ல வந்து இன்ஸ்டன்ஸ லான்ச் பண்ணிட்டு, எப்படி கீப்பர் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம லாகின் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ கீப்பர் ஆப்ஷன் முடிஞ்சுட்டு, நமக்கு நெட்வொர்க் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நெட்வொர்க் செட்டிங் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா, நெட்வொர்க் அப்படின்னு இருக்கு. சப்நெட் அப்படின்னு இருக்கு. ஸோ நெட்வொர்க் எதுக்குன்னா, நம்மளோட இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நெட்வொர்க் புரொவைட் பண்றது தான் வந்து நெட்வொர்க் ஆப்ஷன். ஸோ இதுல வந்து விபிசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ விபிசினா என்ன? விபிசி எப்படி கிரியேட் பண்றது? இதெல்லாம் வந்து லைக் அட்வான்ஸ்டு டாபிக். அட்வான்ஸ்டு டாபிக் வரும்போது நம்ம விபிசி பத்திலாம் பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து சப்நெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்நெட் இன் த சென்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு ரீஜியன்ல வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ரீஜியன்ல இருக்க எல்லா அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லயும் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வெர்ஜினியா ரீஜியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல டோட்டலா வந்து 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. அதாவது யுஎஸ் ஈஸ்ட்ல ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. அண்ட் யுஎஸ் ஈஸ்ட் 1இல ஒரு அவைலபிலிட்டி ஜோன், யுஎஸ் ஈஸ்ட் 1பில ஒரு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லாம் என்னன்னா, 6 டேட்டா சென்டர்ஸ் டோட்டலா வந்து இருக்கு. ஸோ இதே மாரி தான் எல்லா ரீஜியனுக்கும் இருக்கும்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு ரீஜியனுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏசியால 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் மட்டும் தான் நமக்கு புரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஆப்ஷன நீங்க குடுத்து பண்ணீங்கன்னா, இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு இந்த இந்த சர்வர் வந்து ரன் ஆகும். அப்படி நீங்க அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து குடுக்கலன்னா, டிஃபால்ட்டா ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல உங்க சர்வர் போய் கிரியேட் ஆயிடும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செக்யூரிட்டி குரூப் ஆப்ஷன் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சர்வர வந்து வேற எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்தும் ஹிட் பண்ணிடக்கூடாது. எந்த ஹேக்கரும் ஹேக் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம நெனைப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஆன் பிரமிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தா, ஒரு ஹேக்கர் வந்து என்னோட வெப்சைட்ட ஹேக் பண்ணக்கூடாதுன்னா, நான் என்ன செக்யூரிட்டி பர்ப்பஸ் அங்க யூஸ் பண்ணுவேன்?
ஃபயர்வால் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி வந்து நான் யூஸ் பண்ணுவேனா? ஸோ இந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப் வந்து எனக்கு என்னவா ஆக்ட் ஆக போதுன்னா, ஃபயர்வாலா வந்து ஆக்ட் ஆக போது. நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, வெப் சர்வர மட்டும் தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல கனெக்ட் பண்ண போறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வெப் சர்வர கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு HTTP அண்ட் HTTPS போர்ட் மட்டும் அலோவா இருந்தா போதும். வேற எந்த போர்ட்டும் வந்து வேற எந்த போர்ட்டும் வந்து எனக்கு அலோவா இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆட் செக்யூரிட்டி குரூப் ரூல்ல போயிட்டு HTTP அண்ட் HTTPS போர்ட்ட மட்டும் வந்து அலோவ் பண்ண போறேன். ஸோ நான் HTTP, HTTPS போர்ட்ட மட்டும் அலோவ் பண்றதுனால, என்னோட வெப்சைட் வந்து இப்ப செக்யூர்டா இருக்க போது. அன்னோன் ஐபி அட்ரஸ் ஆர் இல்லீகல் ஐபி அட்ரஸ் எதுவுமே வந்து என்னோட வெப்சைட்ட வந்து ஹிட் பண்ணாது. ஸோ அதனால தான் இந்த போர்ட்ட வந்து நம்ம அலோவ் பண்றோம். ஓகே. ஸோ நம்ப ஏன் வந்து போர்ட் அலோவ் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ எஸ்எஸ்ஹெச்ன்றது செக்யூர் சாக்கெட் ஷெல். ஸோ ஏன் எஸ்எஸ்ஹெச் வந்து டிஃபால்ட்டா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து லினக்ஸ் மெஷின் ரன் பண்றோம். ஸோ லினக்ஸ் மெஷின்க்கு வந்து போர்ட் 22 வந்து டிஃபால்ட்டா ரன் ஆகணும். அதனால இங்க எஸ்எஸ்ஹெச் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. குட். ஸோ இப்ப HTTP, HTTPS போர்ட்ட வந்து நம்ம அலோவ் பண்ணிட்டோம். இப்ப என்னோட வெப்சைட் என்னவா ரன் ஆகப்போது? செக்யூர்டா வந்து ரன் ஆகப்போது. நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகர் ஸ்டோரேஜ். ஸோ இந்த கான்ஃபிகர் ஸ்டோரேஜ்லாம் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். இது வந்து நம்மளோட சர்வருக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸ்டோரேஜ்ல வந்து 8 ஜிபி வால்யூம் வரைக்கும் நமக்கு வந்து டிஃபால்ட்டாவே வந்து AWS வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சர்வர்ல இருக்க எல்லா கான்ஃபிகரேஷன் ப்ராசஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கைஸ் எல்லாரும் தூங்கிட்டீங்களா? செஷன் ரொம்ப போரிங்கா இருக்கா? ஓகே கைஸ். உங்களுக்கு தூக்கம் வர மாரி இருக்குன்னா, நம்ம ஒரு சின்ன டாஸ்க் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெட்டீரியல்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு AWS பத்தி நெறைய யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ் இருக்க போது. அண்ட் அதுல வந்து நீங்க AWSனா என்ன? எப்படி AWS ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி ஒரு சர்டிஃபிகேஷன கம்ப்ளீட் பண்ணலாம்? அப்படின்ற எல்லா கன்டென்ட்டுமே அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ல உங்களுக்கு இருக்க போது. ஸோ அந்த லிங்க் வேணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்மால் டாஸ்க் பண்ணலாம். ஸோ அந்த டாஸ்க்குக்கான லிங்க்க வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல இப்ப வரும். அந்த லிங்க்ல போயிட்டு யாரெல்லாம் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் தர்றீங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பிரைவேட்டா நானே வந்து உங்களுக்கு அந்த லிங்க்க வந்து ஷேர் பண்ணுவேன். ஹோப் உங்களுக்கு இப்ப அந்த லிங்க் வந்து வந்திருக்கும்னு நெனைக்கிறேன்.
யாரெல்லாம் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் போடுறீங்களோ, அவங்களுக்கு நான் பெர்சனலாவே அந்த லிங்க்க ஷேர் பண்ணுவேன். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுட்டு, போட்டுட்டேன் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. ஓகே, ஓகே. அபூபக்கர். ஓகே. டன். ஓகே காய்ஸ். அதுக்குள்ளேயேவா போட்டீங்க? எப்படி போட்டீங்க? சும்மா போட்டேன்னு யாரும் பொய் சொல்லலல்ல. லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டாங்க. இப்ப அகைன் உங்களுக்கு லிங்க் வரும். சீரியஸா போட்டீங்க. ஓகே, ஓகே. குட். ஓகே காய்ஸ். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆக்சஸ்க்கான லிங்க் வந்து நானே சென்ட் பண்ண போறேன். ஸோ அந்த 80,000 ரூப்பீஸ் வொர்த் உள்ள கோர்ஸ கண்டிப்பா நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, பரவால்ல. நெறைய பேர் வந்து போட்டு தான் இருக்கீங்க. அண்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அகைன் ஷேர் பண்ணுவாங்க. குட், குட், குட். ஓகே காய்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த செஷன்ல? ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டவங்க எல்லாருக்கும் மட்டும் தான் நான் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ண போறேன். ஓகே கைஸ். ஸோ எல்லாருக்கும் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அந்த லிங்க் வந்து ரிசீவ் ஆயிடும். ஹாப்பி லேர்னிங். நம்ம இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. வாட் இஸ் அப்பாச்சி? இப்ப நம்ம கிரியேட் பண்ற சர்வர் வந்து நமக்கு ஹார்ட்வேரா வந்து ரன் ஆக போகுது. அண்ட் அப்பாச்சி சர்வர் வந்து நமக்கு சாஃப்ட்வேரா வந்து ரன் ஆக போகுது. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்வேர் சர்வர கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்மளோட சர்வர வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த லினக்ஸ் மிஷின் சர்வர் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது ஆக்டிவ் ஸ்டேட்ல வரட்டும். அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் லிங்க் உங்களுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கிடைக்கும்.
ஸோ யார் யாரெல்லாம் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கீங்களோ, நாளைக்கு இஓடிக்குள்ள நான் கிராஸ் செக் பண்ணி எல்லாருக்கும் கண்டிப்பா சென்ட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி உங்களுக்கு என்னோட பெர்சனலா உங்களுக்கு கண்டிப்பா அந்த லிங்க் வந்து கிடைக்கும். ஷூர். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு நாளைக்கு இஓடிக்குள்ள லிங்க் வரல அப்டின்னா, என்கிட்ட வந்து கேளுங்க. லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ். ஆமா. லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்ப எப்படி நீங்க லேப்டாப்ல விண்டோஸ் யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி லினக்ஸ் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு அஷ்யூர் கிளாஸ் அது டீட்டெயில் எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்வாங்க. HTTP அண்ட் HTTPS, SSHன்றது லினக்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஆக்சஸபிள். அண்ட் விண்டோஸ்க்கு வந்து நமக்கு RDP கிளையன்ட் அப்டின்ற ஒரு கான்செப்ட்ல ரன் ஆகும். நம்ம விண்டோஸ் மெஷின ஹோஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஷூர். உங்களுக்கு கோர்ஸ் லிங்க் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நான் கிராஸ் செக் பண்ணிட்டு கண்டிப்பா பெர்சனலா சென்ட் பண்ணுவேன். டோன்ட் வரி. டுமாரோ இஓடிக்குள்ள வரலன்னா, என்கிட்ட வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்கலாம். ஷூர். நம்ம ஒரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜியனுக்கு நம்மளோட டேட்டாஸ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து ரன்னிங் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 2/2 செக் பாஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து சிபியு, மெமரி, ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம்ல. ஸோ அதுவுமே எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். ஸோ ஒன்ஸ் இது 2/2 செக் பாஸ்ட் வந்த உடனே, நம்ம இன்ஸ்டன்ஸ வந்து நம்ப அமேசான் கன்சோல்லயே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்றத நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்க நீங்க கனெக்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் என்னோட சர்வர்ல வந்து என்ன ஓஎஸ வந்து பூட் பண்ணியிருந்தேன். லினக்ஸ் ஓஎஸ வந்து என்னோட சர்வர்ல நான் பூட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்ப எனக்கு வந்து அமேசான் லினக்ஸ் 2 அப்படின்னு காட்டுதா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஹார்ட்வேர் சர்வர். ஓகே. இப்ப எனக்கு வந்து ஒரு சர்வர் வந்து பூட் ஆயிடுச்சு. இப்ப இந்த சர்வர்ல நான் இதுக்கப்புறம் என்ன வேணா வந்து பண்ணிக்கலாம். எந்த டெப்ளாய்மென்ட் ப்ராசஸ், என்னோட கோட் எல்லாமே வந்து இந்த சர்வர்ல வந்து நான் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் கரண்ட்டா எங்க இருக்கேன் அப்டின்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ் மெஷின் என்னோட சர்வர் வந்து எங்க இருக்கோ, அந்த சர்வரோட ஐபில வந்து நான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, என்னோட சர்வர்லருந்து ரூட் யூசர் பாத்துக்கு வந்து சேஞ்ச் ஆயிக்க போறேன். ஸோ நான் ஏன் ரூட் யூசர் பாத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகுறேன் அப்டின்னா, என்னோட AWS அக்கவுண்ட் வந்து ரூட் யூசர்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் ரூட் யூசர் பாத்துக்கு சேஞ்ச் ஆனனா தான் என்னால வொர்க் பண்ண முடியும். ஸோ என்னோட EC2 யூசர்லருந்து ரூட் யூசரா சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, sudo -i அப்டின்ற ஒரு கமாண்ட் குடுக்கணும். sudo -i கமாண்ட் குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களோட ரூட் யூசரா சேஞ்ச் ஆயிடுவீங்க. அப்டின்னா உங்களோட AWS அக்கவுண்ட்ல இருந்து
நீங்க உங்க இன்ஸ்டன்ஸ வந்து ஆக்சஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். EC2 யூசரா இருந்தீங்கன்னா, உங்க இன்ஸ்டன்ஸ மட்டும் ஆக்சஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ இது கிளியரா? கைஸ் லிங்க் உங்களுக்கு as soon as possible வரும். இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள வரலாம். சோ இப்ப கிளாஸ்க்குள்ள வாங்க. நம்ம ஏன் வந்து EC2 யூசர்ல இருந்து ரூட் யூசரா வந்தோம்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஷூர். இது வந்து டெர்மினல் இல்ல. ஜஸ்ட் வந்து நீங்க EC2லயே வந்து கனெக்ட் அப்டின்ற ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க கனெக்ட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து AWS ஓட டெர்மினலே வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஓகே. நம்ப Amazon லினக்ஸ் மிஷின் தான் வந்து நம்ம சர்வர்ல போட்டதுனால, நமக்கு லினக்ஸ் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. சோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது ஃபுல்லாவே வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல தான் வந்து நம்ம வொர்க் பண்ண போறோம். ஓகே. இப்ப என்னோட சர்வர நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல தான் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். நான் இப்போ EC2 யூசர்ல இருந்து ரூட் யூசரா வந்து சேஞ்ச் ஆயிட்டேன். இது வந்து எனக்கு என்னது? ஒரு ஹார்ட்வேர் சர்வர். இப்போ இந்த ஹார்ட்வேர் சர்வர் வந்து எனக்கு விர்ச்சுவலா ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம இப்படி தான் ஒரு ஹார்ட்வேர் சர்வர கிரியேட் பண்ண போறோம். இப்போ என்னோட ஏதோ ஒரு வெப் அப்ளிகேஷன நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கும் எனக்கு வந்து என்ன வேணும்? ஒரு சர்வர் வேணும். ஆல்ரெடி எல்லாரும் கேட்டிருந்தீங்க, அப்பாச்சி சர்வர்னா என்ன அப்டின்னு. அப்பாச்சி சர்வரும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வர். அது வந்து விர்ச்சுவலா ரன் ஆக போது. ஹார்ட்வேர்க்குள்ள விர்ச்சுவலா ரன் ஆகுற சர்வர தான் வந்து அப்பாச்சி சர்வர் அப்டின்னு சொல்லுவாங்க. சோ, இப்ப நான் வந்து அந்த அப்பாச்சி சர்வர எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்டின்ற கமாண்ட்ஸ வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ, ஒன்ஸ் நம்ம ரூட் யூசரா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், என்னோட சர்வர்ல வந்து நான் அப்பாச்சி சர்வர வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். install httpd-y இப்படி குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்பாச்சி சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகும். சோ, அப்படின்றது ஒரு சோர்ஸ். நீங்க வந்து அப்படின்றது ஒரு ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸ் வந்து ரூட் யூசர்ல ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரூட் யூசர்ல வந்து ஹிட் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம தரோம். அண்ட் இன்ஸ்டால் வந்து ஒரு கமாண்ட். நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஆக்ஷன வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்றாங்க. httpdன்றது நம்ம அப்பாச்சி சர்வர இன்ஸ்டால் பண்றோம்ல, எந்த பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ணுமோ, அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்றதுக்கு HTTPD அப்படின்ற ஒரு பேக்கேஜ நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அண்ட் -y அப்படின்றது எஸ் அப்படின்னு மீனிங். இஃப் இன் கேஸ் நான் இங்க -y தராம install HTTPDன்னு குடுத்தேன்னா, என்னோட சர்வர்ல வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு ydnன்னு காட்டுது. எஸ், டோன்ட், நோன்னு காட்டுது. இப்ப நான் இந்த இடத்துல yன்னு குடுத்தேன்னா, எனக்கு டவுன்லோட் ஆகும். சோ இந்த ஆப்ஷன் நான் காட்ட வேணான்ட்டு தான் நான் ஸ்டார்ட்டிங்ல -yன்னு குடுத்தேன். இது கிளியரா? சோ இப்ப என்ன ஆச்சு? என்னோட சர்வர வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் என்னோட சர்வர இன்ஸ்டால் பண்ண உடனே, இப்ப என் சர்வர் இதுல வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இல்லையா? அப்படின்னு எப்படி பார்க்கிறது? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டன்ஸ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபிய நீங்க காப்பி பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இல்லையான்னு தெரியும். சோ இப்ப நான் அந்த பப்ளிக் ஐபிய காப்பி பண்ணி ரன் பண்றேன். சோ என்னோட பப்ளிக் ஐபிய காப்பி பண்ணி ரன் பண்ணும்போதும், என்னோட சர்வர் வந்து ரன் ஆகல. சம் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுது. என்னவா இருக்கும்? நம்ம சர்வர ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எப்பயுமே ஒரு சர்வர ஏதோ ஒரு விஷயத்த இன்ஸ்டால் பண்ணோம் அப்டின்னா, அத என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ நம்ம ஜஸ்ட் சர்வர இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம சர்வர் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு செக் பண்றதுக்கு systemctl ஸ்டேட்டஸ் நீங்க எத இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த ரிசோர்ஸோட நேம் குடுத்தீங்கன்னா, அந்த சர்வரோட ஸ்டேட் வந்து காட்டும். சோ சர்வரோட ஸ்டேட் வந்து இப்ப இன்ஆக்டிவா இருக்கு. ஓகே. நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த சர்வர வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே.
ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த சர்வர ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு systemctl ஸ்டார்ட் httpd. ஸோ இந்த ஆப்ஷன் குடுத்தனா, இப்ப என்ன ஆகும்னா, என்னோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகைன் நான் அதோட ஸ்டேட்டஸ வந்து செக் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்னோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்டிவ் ஸ்டேட்க்கு வந்துருச்சு. ஸோ அகைன் நான் என்ன பண்றேன்னா, இந்த ஐபிய வந்து ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அப்பாச்சின்ற ஒரு சர்வர நான் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது கிளியரா? ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு YouTubeல வரும். நீங்க YouTube அக்கவுண்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே குட். ஸோ இப்ப நம்ம சர்வர் எப்படி கிரியேட் பண்றது? அந்த சர்வர்ல எப்படி டெப்ளாய்மென்ட் ப்ராசஸ் பண்ணதுன்றத நீங்க பார்த்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு கிளியரா எப்படி சர்வர இன்ஸ்டால் பண்ணணுன்றது? டீன்றது டோன்ட். டிஃபால்ட் இல்ல டோன்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்ப நம்ம ஒரு லினக்ஸ்ல எப்படி வந்து சர்வர கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி விண்டோஸ்ல எப்படி ஒரு சர்வர கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ். ஸோ நம்ம லினக்ஸ்ல வந்து ரன் பண்ண மாதிரி விண்டோஸ்ல வந்து எப்படி ஒரு விண்டோஸ் டெஸ்க்டாப்ப வந்து ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃப்ரீ டயர் ஆப்ஷன்ல வந்து நமக்கு 750 ஹார்ஸ் வரைக்கும் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகணும். அப் டூ 750 ஹார்ஸ் வந்து உங்க இன்ஸ்டன்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுல நான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்ப டெலீட் பண்ணேன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே டெலீட் ஆயிடும். பட் என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகக்கூடாது. நாளைக்கு நான் திரும்ப வரும்போது இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல ஜஸ்ட் நீங்க ஸ்டாப் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் வேணா ஸ்டாப்ல இருக்கலாம். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரெய்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல நீங்க என்னென்னலாம் வொர்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வொர்க் எல்லாமே இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அகைன் உங்களுக்கு வேணும்னா, இந்த இன்ஸ்டன்ஸ கிளிக் பண்ணி, இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்ப என்ன ஆச்சு, நான் இன்ஸ்டன்ஸ ஸ்டாப்பும் பண்ணிட்டேன், ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணோனே எனக்கு இங்க இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பெண்டிங்ன்னு வரும். பெண்டிங்லேருந்து எனக்கு ரன்னிங்ன்ற ஆப்ஷன் மாறி இங்க 2/2 செக் பாஸ்ன்னு வந்துச்சுன்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து வொர்க்கிங் ஸ்டேட்ல வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எப்படி வந்து இந்த இன்ஸ்டன்ஸ வந்து நம்ப டைரக்ட்டா வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம். AWS கன்சோலே கனெக்ட் பண்ணி பார்த்தோம். இன்ஸ்டன்ஸ எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்றது? என்னோட சர்வர் எப்படி நான் தேர்ட் பார்ட்டிலருந்து வொர்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னோட இன்ஸ்டன்ஸ நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த லாக்குக்கான கீய வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்றதுக்கு என்னோட இன்ஸ்டன்ஸ கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புட்டிய வந்து நீங்க எங்க டவுன்லோட் பண்ணலாம்? நார்மலா புட்டி டவுன்லோட்ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து காட்டும்.
பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்க இந்த பேஜ ரீடைரக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களோட விண்டோஸோட கான்ஃபிகரேஷன்க்கு ஏத்த மாரி நீங்க இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து விண்டோஸ்க்கு மட்டும் தான் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க லினக்ஸ்ல இத ஆக்சஸ் பண்ணணும்னா, VMwareல வந்து நீங்க லினக்ஸ் மெஷின்ல வந்து ரன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஜஸ்ட் வந்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். என்கிட்ட ஆல்ரெடி புட்டி இருக்கு. ஸோ நான் டவுன்லோட் பண்ணல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி கூட என்னோட இன்ஸ்டன்ஸ கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து புட்டிய வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம கிட்ட தான் வந்து AWS ஓட அக்கவுண்டே இருக்கே. அப்படி இருந்தும் நம்ம ஏன் அத வந்து தேர்ட் பார்ட்டி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி GUI ஃபார்மட்ல வந்து AWS அக்கவுண்ட்ட ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு சர்வர்லயே வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்வர கிரியேட் பண்ணிட்டு, இந்த சர்வரோட IP அட்ரஸ மட்டும் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அண்ட் அந்த பிரைவேட் கீயையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த பிரைவேட் கீ ஐபி அட்ரஸ வச்சு, நீங்க உங்க சர்வர கனெக்ட் பண்ணி, உங்களுக்கு என்னென்ன டெப்ளாய்மென்ட் வொர்க் இருக்கோ, அதெல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இருந்து தான் நீங்க வொர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? புட்டின்ற அப்ளிகேஷன ஓப்பன் பண்றோம். ஸோ, இப்ப நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றீங்க அப்டின்னா, ஆப்வியஸா என்ன சொல்லியிருந்தா உங்களுக்கு AWS அக்கவுண்ட் வந்து குடுக்க மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் நீங்க AWS அக்கவுண்ட் குடுத்தாங்கன்னா, எல்லா சர்வீஸையும் நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, காஸ்ட் யாருக்கு ரெய்ஸ் ஆகும்? அட்மினா இருக்கவங்களுக்கு காஸ்ட் வந்து ரெய்ஸ் ஆகும். அதனால சர்வர் ஆக்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு தருவாங்க. நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, என்னோட சர்வர கனெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பப்ளிக் ஐபிய நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ, ஒன்ஸ் அந்த பப்ளிக் ஐபிய நான் காப்பி பண்ணதுக்கு அப்புறம், என்னோட புட்டிக்குள்ள நான் போறேன். ஸோ புட்டிக்குள்ள இங்க ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கு. நான் காப்பி பண்ண ஐபி அட்ரஸ் என்ன பண்றேன்னா, இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுல டிஃபால்ட்டாவே வந்து எனக்கு SSH அப்படின்னு இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லினக்ஸ் வந்து எதுல ரன் ஆகுது? SSHல தான் வந்து ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ SSH குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட கன்சோல் இப்ப நான் டைரக்ட்டா கனெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது, என்னோட கன்சோல் எதுல இருந்தது? பிளாக் கலர்ல இருந்ததுல. நான் இந்த இடத்துல யூஸ் சிஸ்டம் கலர் அப்படின்னு குடுத்தேன்னா, என்னோட கன்சோல் வந்து எனக்கு ஒயிட் கலர்ல வரும். அண்ட் கனெக்ஷன்ல உங்களுக்கு SSH அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த SSH ஆப்ஷன்ல அத்தென்டிகேஷன கிளிக் பண்ணீங்கன்னா, கிரெடென்ஷியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரெடென்ஷியல் ஆப்ஷன்ல போயிட்டு, இங்க தான் வந்து நீங்க உங்க பிரைவேட் கீ அதாவது உங்களோட கீய வந்து இந்த இடத்துல தான் நீங்க வந்து குடுக்க போறீங்க. ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ண உங்களோட கீ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த கீய கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் குடுத்தீங்கன்னா, உங்க கீ வந்து ஓப்பன் ஆயிட்டு வந்துரும். இப்ப நீங்க ஓப்பன் குடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன காட்டுதுன்னா, லாகின் ஆஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ லாகின் ஆஸ் இன் த சென்ஸ் நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து EC2 டைரக்ட்டா கனெக்ட் பண்ணும்போது நமக்கு EC2 யூசரா வந்து லாகின் ஆச்சா? ஸோ அததான் இந்த இடத்துல நீங்க புரொவைட் பண்ண போறீங்க. EC2 ஹைஃபன் யூசர்ன்னு போட்டீங்கன்னா, உங்களோட சர்வர்ல நீங்க லாகின் ஆயிடலாம். ஸோ நம்ம டைரக்ட்டா லாகின் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, அதே மாரி உங்க லினக்ஸ் மெஷின்ல லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம், நான் எப்படி அந்த இடத்துல வந்து ரூட் யூசரா சேஞ்ச் ஆனனோ, அதே மாரி நீங்க ரூட் யூசரா சேஞ்ச் பண்ணி, அங்க நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் டைப் பண்ணோமோ, அத நீங்க இங்கேயே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு AWS அக்கவுண்டோட ஆக்சஸ் வந்து தேவைப்படாது. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா கைஸ்? எப்படி வந்து ஏன் நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்றோம்? ஸோ இந்த இடத்துல எப்படி நமக்கு கீப்பேர் யூஸ் ஆகுது அப்படின்ற ஆப்ஷன் வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல அகைன் இன்ஸ்டால் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி கன்சோல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இஃப் இன் கேஸ் வொர்க் இருந்துச்சு அப்டின்னா, அந்த வொர்க்க வந்து நீங்க இதுலயும் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்றேன். கிளியரா கைஸ்?
ஓகே ஃபைன். சோ இப்ப நம்ம லினக்ஸ்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். அகைன் வந்து நம்ம விண்டோஸ்ல எப்படி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே. சோ இதே மாதிரியே நீங்க என்ன பண்ணணும் சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். இந்த இன்ஸ்டன்ஸ வந்து எப்படி ஸ்டாப் பண்றது, ஸ்டார்ட் பண்றதுன்னும் பார்த்துட்டோம். இப்போ ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் அவ்வளதான் எனக்கு ரன் ஆக வேணாம். நான் ஜஸ்ட் நார்மல் பர்ப்பஸ்க்காக தான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணேன். எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேணாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ நீங்க டெலீட் பண்ணலாம். கிளிக் பண்ணி டெர்மினேட் ஆப்ஷன் டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆயிடும். இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. சோ லினக்ஸ்ல எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றதுன்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன் இப்போ. நவ் நம்ம வந்து விண்டோஸ்ல எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ப என்ன பண்ணோம், ஒரு வெப் சர்வர கனெக்ட் பண்றதுக்காக பண்ணோம். இப்ப நான் வந்து விண்டோஸ்ல என்ன பண்ண போறேன்னா, ஒரு டெஸ்க்டாப் இப்ப நம்ம விண்டோஸ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு எப்படி வந்து இந்த மாரி ஒரு டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகுதோ, அதே மாதிரியே நான் ஒரு டெஸ்க்டாப்ப வந்து கிரியேட் பண்ண போறேன். விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ப நம்ம லேப்டாப் எப்படி இருக்கோ, அதே மாரி அனதர் விர்ச்சுவல் லேப்டாப்ப வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் அண்ட் நேம் குடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து லினக்ஸ் குடுத்ததுனால லினக்ஸ் ஓஎஸ் குடுத்தேன். இப்ப நான் விண்டோஸ் ரன் பண்ண போறதுனால விண்டோஸ் ஓஎஸ் குடுத்துக்கிறேன். விண்டோஸ் ஓஎஸ்லயும் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி ஆப்ஷன் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இதுலயும் வந்து எனக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் ஆப்ஷன் வந்து நார்மலான இன்ஸ்டன்ஸ் டைப்பே. சோ நான் வந்து ரொம்ப கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண போறதில்லதனால நான் நார்மலான இன்ஸ்டன்ஸ் டைப் ஆப்ஷனே வந்து குடுத்துக்கிறேன். இப்ப நான் ஆல்ரெடி வந்து கீப்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் கீப்பர் கிரியேட் பண்ணதுனால, இதுல நான் எக்ஸிஸ்டிங் கீப்பர்லயே போயிட்டு அந்த கீப்பரே வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ நான் அகைன் ஆல்ரெடி குடுத்த கீப்பர குடுத்தா வந்து ரன் ஆகாது. ஏன் பிகாஸ் அப்டின்னா, அது வந்து நான் லினக்ஸ்க்கு கிரியேட் பண்ண கீப்பர். சோ நான் இப்ப விண்டோஸ்க்கு வந்து லினக்ஸ்க்கு வந்து நான் டாட் பிபிகே குடுத்து கிரியேட் பண்ணேன். விண்டோஸ்க்கு வந்து நம்ம டாட் பெம் அப்டின்ற ஆப்ஷன் குடுத்து தான் கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு வந்து நான் விண்டோஸ் கீ அப்டின்ற ஒரு நேம் குடுத்துக்கிறேன். டாட் பெம் ஃபைல்ல. சோ இந்த கீப்பர் டைப் வந்து ஆர்எஸ்ஏ அப்டின்ற ஆப்ஷன் இருக்கு. ஆர்எஸ்ஏன்றது கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். ஒரு பிரைவேட் அண்ட் பப்ளிக் கீ கிரியேட் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம். ஓகே. ஓகே. சோ நம்ம லினக்ஸ் பண்ணும்போது நமக்கு டாட் எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு போர்ட் வந்து நமக்கு அலோல இருந்துச்சு. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டிபி போர்ட் வந்து அலோல இருக்கு. சோ நம்ம விண்டோஸ்ல எல்லாருக்குமே வந்து ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஆர்டிபின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சோ அதனால ரிமோட் டெஸ்க்டாப் போர்ட் வந்து நமக்கு டிஃபால்ட்டாவே வந்து அலோல இருக்கு. அண்ட் ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் வேணும்னா நீங்க அலோ பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இன்டர்நெட்ல எதுவுமே கனெக்ட் பண்ண ஆர்டிபி யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போறேன். இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணாதனால நான் ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் போர்ட் எதுவுமே அலோ பண்ணல. ஓகே. சோ கான்ஃபிகர் ஸ்டோரேஜ்ல எனக்கு ஸ்டோரேஜ் வந்து டிஃபால்ட்டாவே ஆட் ஆயிருக்கும்.
எனக்கு வந்து லினக்ஸ்க்கு வந்து 8 ஜிபி வந்து ஸ்டோரேஜ் இருந்துச்சு. அண்ட் விண்டோஸ்க்கு எனக்கு 30 ஜிபி ஸ்டோரேஜ் வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இங்க ஜிபி 2 அப்படின்னு இருக்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபோன்லலாம் எப்படி வந்து எஸ்எஸ்டி மெமரி கார்ட் போட்டு யூஸ் பண்றோமோ, அதே மாதிரியே வந்து நமக்கு மெமரி கார்ட் ஆப்ஷன்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்ப்பஸ் வந்து நமக்கு இருக்கு. அதனால இங்க வந்து ஜிபி 2 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க ஜிபி 2, ஜிபி 3 எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ்லாம் எதுவும் டிஃபர் ஆவாது. ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ எல்லாமே ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். இப்ப இன்ஸ்டன்ஸ நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஸோ ஒரு லினக்ஸ் மெஷின நம்ம லான்ச் பண்ணோம் அப்டின்னா, அதுக்கு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதே வந்து நம்ம விண்டோஸ் மெஷின லான்ச் பண்ணோம்னா, இட் டேக்ஸ் 8 டூ 10 மினிட்ஸ். ஓகே கைஸ். இப்ப நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகட்டும். இப்ப இந்த இன்ஸ்டன்ஸ நம்ப லான்ச் பண்ணதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கீபேட் வந்து எவ்ளோ டைம் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க லினக்ஸ் கூட கனெக்ட் பண்றீங்க அப்டின்னா, .ppk கீபேட் யூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கூட கனெக்ட் பண்றீங்கன்னா, .pem கீபேட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ லான்ச் பண்ணா தான் ஒரு வெப்சைட்ட நம்மளால டெப்ளாய் பண்ண முடியும். இப்ப நீங்க சர்வரே இல்லாம எப்படி இன்டராக்ட் பண்ணுவீங்க பேக் எண்ட்ல? ஓகே. நார்மலா வந்து நம்ம AWSல வந்து லினக்ஸ் தான் மோஸ்ட்லி ரன் பண்ணுவோம். லினக்ஸ்ல ரன் பண்ணா தான் இன்னும் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். நீங்க விண்டோஸ்ல ரன் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன்ல மேபி உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம லினக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மேபி உங்க ஆர்கனைசேஷன்ல விண்டோஸ் கூட நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது ரிகார்டிங் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வெல்கம் பிருந்தா. வெல்கம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கெல்லாம் போரிங்கா போதா? 8:30 ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? செஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு. லைட்டா போர் அடிக்குதுன்னா, ஓகே. ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம். என்ன இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம் சொல்லுங்க? ஓகே. ஸோ நம்ம இப்ப யார் கூடயாவது வந்து ஒன் ஆன் ஒன் கனெக்ட் பண்ணலாம். யாராவது என்கிட்ட லைவா கொஸ்டின் கேளுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். யார் ரெடியா இருக்கீங்க? உங்க கொஸ்டின வந்து நீங்க சாட் பாக்ஸ்லயே போடுங்க. அது இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டினா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. ம். ஏடபிள்யூஎஸ் இன்ஜினியரா இருக்கணும் அப்டின்னா, கோடிங் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, புரோகிராமிங் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் சர்விஸ கனெக்ட் பண்ணி ரன் பண்ணா போதும். ஏடபிள்யூஎஸ்ல டெவலப்பரா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து கோடிங் நாலேட்ஜ் வேணும். நீங்க லினக்ஸ்ல ரன் பண்றதுக்கு அந்த லினக்ஸோட கமாண்ட்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ இந்த கொஸ்டின்
சோ வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்க சிவிவி நம்பர நீங்க மாத்தி போட்டுட்டீங்க அப்டின்னா, அது உங்களோட கிரெடிட் கார்டே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு வெளிய வந்துரும். சோ அத ப்ராப்பரா பண்ணுங்க. சர்வர்ல கண்டிப்பா நீங்க கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஒரு கேம நீங்களே கிரியேட் பண்ண கேம வந்து சர்வர் கூட நீங்க டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்வியஸா அந்த கேம நீங்க ப்ளே பண்ணலாம். நீங்க கேம் கேம் விளையாடுறது உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமா லோகேஷ்? அபூபக்கர் நீங்க திரும்ப கொஸ்டின் கேளுங்க. மறுபடியும் உங்க கொஸ்டின டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. எஸ், எஸ். ரூபே கார்டும் யூஸ் பண்ணி நீங்க AWS அக்கவுண்ட்ட லாகின் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸா வந்து ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் நீங்க ஜாப் போணும் அப்டின்னா, சர்டிஃபைட் கிளவுட் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து அது மேண்டட்டரி இல்ல. பட் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஸ்டில் சர்டிஃபைட் கிளவுட் டெவலப்பர் தான் வந்து மேண்டட்டரி. ஓகே. ஸோ இங்க ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. டெப் அபூபக்கர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. டெப்ளாய் பண்ண பிறகு நம்ம வந்து ஐபி வச்சு மட்டும் தான் ரன் பண்ண முடியுமா? சோ டொமைன் நேம் வச்சு ரன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஆப்வியஸா அந்த ஐபிய நீங்க டொமைன் நேம் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம டொமைன் நேம் வச்சும் ரன் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம AWS சர்வீசஸ்லயே பண்ணலாம். யூடியூப் லிங்க் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணுவாங்க. கேம் டிசைனருக்கு AWS ஃபுல்லா தேவைப்படுமா? சோ நீங்க ஒரு கேம் டிசைன் பண்ணணும் அப்டின்னா, ஆப்வியஸா நீங்க வந்து டெவலப்பரா இருக்கணும். சோ உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க அந்த கேம டிசைன் பண்ணி, அத உங்க சர்வர்ல டெப்ளாய் பண்ணிக்கலாம். AWSல இருக்க எல்லா சர்வீஸும் தேவைப்படாது. அஃப்கோர்ஸ் ஃப்ரெஷரா இருந்தா AWS ஓப்பனிங்ஸ் நெறைய இருக்கு. லாஸ்ட் மந்த் கூட B3ல வந்து 2 பேர் பிளேஸ் ஆனாங்க. நீங்க எங்களோட Instagram பேஜ் எல்லாம் செக் பண்ணீங்கன்னா தெரியும். அபூபக்கர் நாளைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமா? ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் AWS சர்வர் உங்களால ஹேக் பண்ணலாம் முடியாது. நீங்க AWS அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணலனாலே ஆட்டோமேட்டிக்கா AWS அக்கவுண்ட் வந்து குளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. நம்ம டாபிக் குள்ள வரலாம். சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோட விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ என்னால டைரக்ட் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு எனக்கு வந்து RDP கிளையன்ட் வேணும். நம்மளோட எல்லாரோட லேப்டாப்லயும் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன ஓப்பன் பண்ணிட்டு, நம்மளோட ஐபி அட்ரஸ வந்து இதுல காப்பி பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ காப்பி பண்ணி ரிமோட் டெஸ்க்டாப்ல நீங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி கனெக்ட் குடுங்க. இஃப் இன் கேஸ் நீங்க உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, விண்டோஸ் செக்யூரிட்டிக்காக உங்க மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் வந்து கேக்கும். சாரி காய்ஸ், எனக்கு என்னோட அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் மறந்துருச்சு. 1 மினிட். ஃபைன். சோ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா ஆர்டிபிக்குள்ள கனெக்ட் பண்ண முடியலன்னா, ஆர்டிபி கிளையன்ட்ல ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைல்னு இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்ப நீங்க கனெக்ட் பண்ணியும் சோ இப்ப நமக்கு வந்து பாஸ்வேர்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் கேக்குது. பாஸ்வேர்ட எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்றது அப்டின்னா, இந்த இடத்துல நமக்கு கெட் பாஸ்வேர்ட்ன்னு இருக்குல்ல. சோ கெட் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபைல வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து பிரைவேட் கீயோட ஃபைல் இருக்கு. இந்த பிரைவேட் கீயோட ஃபைல வந்து நான் இங்க அப்லோட் பண்றேன். ஒன்ஸ் பிரைவேட் கீ ஃபைல் அப்லோட் பண்ண உடனே நம்ம டிகிரிப்ட் பாஸ்வேர்ட் குடுத்தோம்னா, நமக்கு நம்ம பாஸ்வேர்ட் வந்து டிகிரிப்ட் ஆயிடும். அத காப்பி பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட்ல குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு ஒரு சர்டிபிகேட் ஓப்பன் ஆகும். சோ அத எனேபிள் குடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா, கனெக்ட் ஆகும். இஃப் இன் கேஸ் யாராலயாவது உங்களோட ஓன் ஆர்டிபி கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ண முடியல அப்டின்னா, சோ இது வந்து அனதர் ஆப்ஷன். அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணியும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட ரிமோட் டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகுது. சோ 2 மினிட்ஸ். என்னோட ரிமோட் டெஸ்க்டாப் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் பத்தி அந்த கோர்ஸோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஸோ லிங்க் வந்து நான் as soon as possible ரீசெக் பண்ணிட்டு சென்ட் பண்ணுவேன். டோன்ட் வரி. உங்களுக்கு டுமாரோக்குள்ள லிங்க் ரிசீவ் ஆயிடும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ரிமோட் டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட அஃபிஷியல் டெஸ்க்டாப். ஸோ அதுல வந்து நான் என்னோட சர்வர கனெக்ட் பண்ணி ஒரு டெஸ்க்டாப்ப நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த டெஸ்க்டாப்ல இதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன வேணுமோ இன்ஸ்டால் பண்ணி நான் வொர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த இந்த டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா, நான் எந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணியிருக்கேன், பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்ளோ மெமரி இருக்கு. ஸோ டோட்டலா 1000 ஜிபி ஆஃப் மெமரி வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல தான் வந்து எனக்கு என்னோட விண்டோஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்க காட்டுது. நம்ம இப்படிதான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் ஸோ நம்ம இப்படிதான் வந்து நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ கனெக்ட் பண்ணோம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எஸ் ஆமா. கிளவுட் சர்வரோட டெஸ்க்டாப் ரிமோட் கிளவுட் சாரி ரிமோட் விண்டோஸ் தான் இது. ஷூர், ஷூர். எஸ்டர்டே வீடியோ வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டாச்சு. குரூப்ல செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டுடே செஷன்ல? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ இப்ப நம்ம டுடே செஷன் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அபூபக்கர், எனி டவுட்ஸ்? ஸோ யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்க அங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலோட லிங்க் வந்து இப்ப உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வரும். நோ, நோ. நமக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்லாம் எதுவுமே வேணாம். நம்ம ரன் பண்ண போறது எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்ல தான். அந்த ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே ரன் பண்றதுனால நம்ம நார்மல் லேப்டாப்லயே ரன் பண்ணலாம். ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் தான் இல்ல. நம்ம சர்வர்ல இருக்க டேட்டாலாம் செக்யூரா இருக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் அண்ட் விபிசி நெட்வொர்க் ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன வச்சே வந்து நம்ம சர்வர்ல இருக்க டேட்டாஸ்லாம் வந்து நம்ம செக்யூரா வச்சுக்கலாம். தேங்க் யூ அல்ஃபோன்ஸ். தேங்க் யூ. ஸோ நான் ஸ்கிரீன் ஷேரே பண்ணல மதுமிதா. மனோஜ் ஓகே. ப்ராஜெக்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்டின்னா, நம்ம இப்ப எப்படி இந்த சர்வர வந்து கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம சர்வர கிரியேட் பண்ணி ரன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த சர்வர்ல ஒரு வெப்சைட்ட எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். ஒரு வெப்சைட்ட எப்படி நம்ம டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ப்ராஜெக்ட்ல பார்க்க போறோம். ஓகேவா மனோஜ்? அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து வந்துரும் ஹேம்லதா. ஸோ பிபிகேக்கும் பெம்முக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. பெம் ஃபைல் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் அ விண்டோஸ். ஸோ விண்டோஸ் சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பெம் ஃபைல் யூஸ் பண்றோம். லினக்ஸ் ஓஎஸ் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பிபிகே வந்து யூஸ் பண்றோம். ஓகே. அஃப்கோர்ஸ் நம்ம வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணலாம். ஒரு வெப்சைட்ட நம்ம எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம
டே 4 செஷன்ல நம்ம ப்ராஜெக்ட் செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம டுமாரோ டாபிக் என்னவா இருக்கும்? அபூபக்கர், டுமாரோ டாபிக் என்னவா இருக்கும்னா, நம்ம டுடே வந்து சர்வர பத்தி பார்த்தோம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்டான ஸ்டெப் வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ பத்தி நம்ம டுமாரோ டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அட்டெண்டன்ஸ எல்லாரும் ஃபில் பண்ணுங்க. ஸோ டுடேக்கான ரெக்கார்டிங் செஷன் டுமாரோ ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்துரும். யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்துரும். அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவோம். AWS வந்து சர்வர் இல்ல. லெனின் AWS சர்வர் இல்ல. AWS வந்து ஒரு கிளவுட் சர்வீஸ் புரொவைடர். அதுல நம்ம வொர்க் பண்ண EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் தான் வந்து சர்வர். ஓகே. ஓகே. நேத்து நடந்த செஷன் வந்து டுடே EODக்குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். டோன்ட் வரி. குரூப்லயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அட்டெண்டன்ஸ் போடாதவங்க அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிட்டு போங்க. அஃப்கோர்ஸ் காய்ஸ் லேப்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால பண்ண முடியும். ஸ்டோரேஜ் அபவுட் நம்ம S3 கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஹேமந்த். அஸ்விதா என்னோட நேம் வந்து ஹர்ஷா. ஓகே காய்ஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாரும் ஃபில் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெக்சரிங். அக்மல் தேங்க் யூ சோ மச். எஸ்டர்டே ரெக்கார்டிங்ஸ் வந்துரும் சர்வேஸ்வரன். யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் டே 4 வந்து நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்க ப்ராஜெக்ட்ட நீங்க எப்படி சப்மிட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அஸ்விதா என்னோட நேம் வந்து ஹர்ஷா. அட்டெண்டன்ஸ் லிங்க் ஆல்ரெடி போஸ்ட் ஆயிடுச்சு. ஹேம்லதா நைஸ் நேம். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே வசந்த் குமார். நீங்க டுடே அட்டெண்டன்ஸ ஃபில் பண்ணுங்க. தேங்க் யூ பரத்ராஜ். தேங்க் யூ. நம்ம டுடே பார்த்த செஷனை இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டுமாரோ நம்ம ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். ஓகே. ஐ ஹோப் டுடே கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். டுமாரோ இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். ஓகே காய்ஸ் பாய். டேக் கேர். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ.